மக்களுக்கும் நல்ல மதிப்பையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்லபடியாக அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் நம் தலைவர்கள். அதே போல இன்னைக்கு அவங்க 3 பேருக்குமே பார்த்தா நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அத்தனை பேருமே மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் என்றால் இந்த 3 தலைவர்கள் தான். அதே போல அவர்கள் மறைவும் பார்த்தால் டிசம்பர் மாதத்திலேயே ஒரே மாதிரியாக அமைந்ததுதான் கடவுளுடைய தீர்ப்பு என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பொதுச் செயலாளராக ஆன பிறகு அம்மா இல்லாமல் அவர் சந்திக்கும் முதல் பார்லிமெண்ட் எலெக்ஷன். நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு நான் முதலில் சந்திக்கும் பாராளுமன்ற தேர்தல். நாங்கள் இருவரும் மிகப்பெரிய ராசியான ஒரு கூட்டணியை, வெற்றி கூட்டணியை வருங்காலத்தில் நிச்சயமாக சாதித்து காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சூளுரை ஏற்கிறேன். இந்த கூட்டணி அமைவதற்கான சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை நான் சொல்றேன். இந்த 3 தலைவர்களும் மக்களால் போற்றப்பட்டவர்கள். இவர்களுடைய ஆட்சி நிச்சயமாக மக்களை போற்றக்கூடியதாகவே இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னதானத்தை காலை உணவு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார். அம்மா அவர்களும் அந்த உணவு திட்டத்தை கொண்டு வர அம்மா உணவகங்களை ஆரம்பித்தார். கேப்டன் தான் வாழ்ந்த காலம் அத்தனையுமே மக்களுக்கு உணவு அளித்தே பெயர் பெற்றவர் என்பதை திரையுலகில் இருந்து அரசியலிலே வந்து இன்றைக்கு அவருடைய நினைவகத்திற்கு வரும் மக்களுக்கும் தினம்தோறும் அன்னதானம் வழங்கி வருவதில் இந்த 3 தலைவர்களும் வாழ்ந்த அத்தனை மக்களுக்கும் உணவளித்து வள்ளலாராகவே மக்களுக்காக வாழ்ந்து காட்டியவர்கள். சிறந்த உதாரணங்களாக மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் மக்களுக்கு எந்த விதமான தீமையான செயல்களை சொல்லி தரல. ஆனா இன்றைக்கு மாற்று கட்சியில் இருப்பவர்கள் வெறும் ரவுடிசத்தையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் ஏற்படுத்தி நாட்டுக்கே ஒரு தலைகுனிவாக ஒரு அடையாளமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுகவும் தேமுதிகவும் மக்களுக்கு ஒரு சிறந்த அடையாளமான கட்சியாக, மக்களை நன்மதிப்புடைய நல் வழியில் நடத்தி செல்லும் தலைவர்களாக தான் நம் தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நான் ஒன்று நினைவு கூற விரும்புகிறேன். இந்த கூட்டம் 2021 அமைந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியாக அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டியது சற்று காலதாமதமாக 2024 அமைந்திருக்கிறது. 21 அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு சரித்திரத்தை அதிமுக உருவாக்கி இருக்கும். பொதுவா நம்ம கிரிக்கெட்ல சொல்வோம் ஹேட்ரிக் வெற்றின்னு. அண்ணன் 2021 ஜெயிச்சிருந்தா அதிமுகவுக்கு ஒரு ஹேட்ரிக் விக்டரியாக இருந்திருக்கும். ஒன்னும் குறைச்சல் இல்ல. 2021 வர வேண்டிய வெற்றி 2021 நிச்சயமாக தேமுதிக அண்ட் அதிமுக கூட்டணியில ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி அமைந்து மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் சொல்றேன். ஏன்னா 2011 இதே கூட்டணி தான் அமைஞ்சது. அதிமுக, தேமுதிக, அதே போல புதிய தமிழகம், SDBI இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு சரித்திர வெற்றியை நாம் அன்றைக்கு பெற்றோம். மீண்டும் அந்த ஹேட்ரிக் வெற்றி 2026 நிச்சயம் வரும் என்பதை உறுதியாக சொல்றேன். 2 நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்களை எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்ட காணம் துணிய காணம் என்று கூடாரத்தையே கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் தேமுதிக அப்படி கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்போம், இறுதியாக இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஏன்னா இது அண்ணன் எந்த மண்டலத்தை சேர்ந்தவர்,
கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், அவருடைய அமைச்சர்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள். கொங்கு மண்டலத்துக்காரர்கள் மரியாதை மிக்கவர்கள், அன்பானவர்கள், அதே போல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் அண்ணன் நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எத்தனையோ முதலமைச்சரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உண்மையில் இதை நான் இந்த கூட்டத்தில் சொல்லும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்போடும் பண்போடும் மரியாதையோடும் மிக கண்ணியமாக இருக்கின்ற ஒரு சிறந்த உதாரணம் என்பதை இந்த கூட்டத்திலே நான் பெருமையோடு அவர் பற்றி நான் சொல்றேன். அவர் கூட இருக்கின்றார்களே அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு சிறந்த உதாரணங்களாக தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் சொல்றேன், கேப்டன் வளர்த்த கட்சியும் நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் தான் நாங்கள் துணை நிற்போமே ஒழிய ரவுடிசத்திற்கோ கொலை கொள்ளைக்கோ நாங்கள் நிச்சயம் துணை நிற்க மாட்டோம். ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது. அதனால அண்ணன் கிட்ட நம்ம வீட்டுக்கு வரும்போது உறுதி அளித்தோம், என்ன நடந்தாலும் இந்த கூட்டணியோடு நாங்கள் உறுதியாக இருப்போம், இறுதி வரை இருப்போம் என்று அண்ணனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன். அதே போல உறுதியாகவும் இறுதியாகவும் என்றைக்கும் இந்த கூட்டணி தொடரும். அதிமுக அலுவலகத்தில் நடந்த போதே நான் சொன்னேன், 2024 வரப்போகின்ற டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, 2026 வரும் சட்டமன்ற தேர்தலிலும் சரி, இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக, சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சொல்றேன். திமுக பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுத்தோம் என்று சொல்கிறார்கள். என்ன உரிமைகளை அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்பதை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சொன்ன வாக்குறுதிகள் எத்தனையோ, ஆனால் நிஜமாக நிரூபித்த வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை என்ற கேள்விக்குறிதான் இன்றைக்கு இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லும் திமுக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறி இருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி, யோகியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு, யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.